அண்மைச் செய்தி. தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் நகராட்சி அலுவலகம் எதிரே பட்டப்பகலில் ஃபைனான்சியர் ஒருவர் அரிவாளால் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு அடையாளம் தெரியாத நபர்கள் தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக அருண். தேனி அல்லிநகரம் நகராட்சி அலுவலகத்திற்கு எதிரே உள்ள கோட்டைக்காலம் தெருவில் பைனான்சியர் ஒருவர் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி அல்லிநகரம் நகராட்சி மற்றும் தேனி யூனியன் ஆபீஸுக்கு எதிரே அமைந்துள்ளது கோட்டைக்களம் தெரு. இந்த தெருவில் வசித்து வந்தவர் பழக்கடை பாண்டி. இவரும் இவரது மனைவியும் இன்று வீட்டில் இருந்த நிலையில் பழக்கடை பாண்டி ரேஷன் கடைக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துள்ளார். வீட்டு வாசலில் தயாராக காத்திருந்த மர்ம நபர்கள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு அப்பகுதியிலிருந்து தப்பி ஓடி உள்ளனர். பாண்டி ரத்த வெள்ளத்தில் வீட்டில் சரிந்து கிடந்ததை கண்ட அவரது மனைவி அலறி துடித்துள்ளார். அவரது அலறல் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அப்பகுதிக்கு சென்று பார்த்தபோது பாண்டி சடலமாக இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தேனி நகர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தேனி நகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பாண்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் அருகில் இருந்த வீடுகள் மற்றும் சிசிடிவி காட்சிகளை தீவிரமாக தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள். சம்பவ இடத்திற்கு தேனி எஸ்பி சினேகா பிரியா தற்போது வந்து நேரில் ஆய்வு செய்தார். தற்போது போலீசார் மோப்பநாய் உதவியுடன் அப்பகுதியில் தடயங்களை சேகரிக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தேனி அல்லிநகரம் நகராட்சி, யூனியன் ஆபீஸ், அரவிந்த் கண் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகள், கோவில்கள் உள்ள முக்கிய பகுதியான இப்பகுதியில் பட்டப்பகலில் வீட்டு வாசலில் நடைபெற்றுள்ள சம்பவத்தால் இப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக நாள்தோறும் அறிக்கைகள் மற்றும் பேட்டிகள் வாயிலாக தெரிவித்து வரும் நிலையில் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக பட்டப்பகலில் நடைபெற்ற இந்த படுகொலை சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் இப்பகுதி மக்களுக்கு அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.